ஒரு வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணுமா பண்ண வேண்டாமா, அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாத சேல் அக்ரிமெண்ட்டு வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ட் கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. இந்த கொஸ்டினுக்கு ஒரு எஸ் ஆர் நோ ரிப்ளை விட கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு சில விஷயத்த பார்க்க வேண்டியதாக இருக்குன்றதுனால இந்த வீடியோவில் நம்ம இது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் தமிழ்நாடுல நடந்த 2012 நடந்த அமெண்ட்மெண்ட்டு, அந்த அமெண்ட்மெண்ட்டு கீழே இருக்கிற இம்ப்ளிகேஷன்ஸ், இது சேல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணுமா வேண்டாமா, அப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்படாத ஒரு சேல் அக்ரிமெண்ட்டுக்கு கோர்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது, ஒரு கேஸுக்கு போகிறதா இருந்தால் அது எவ்வளோ எவிடென்ஷியரி வேல்யூ இருக்குது, அது சம்மந்தமாக நடந்த ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு, இதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று 24/10/2012 அன்னைக்கு வந்தது. இது தமிழ்நாடு ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்டுன்றதுனால தமிழ்நாடுக்குள்ளே மட்டும் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த அமெண்ட்மெண்ட் படி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் கம்பல்சரியாக பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸோட லிஸ்ட்டில் ஒரு 4 டாக்குமெண்ட்டோட கேட்டகரி வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இதில் முதல்து சேல் அக்ரிமெண்ட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கான சேல் அக்ரிமெண்ட், 100 ரூபாய்க்கு அதிகமாக வேல்யூ இருக்கக்கூடிய சேல் அக்ரிமெண்ட்ஸ் கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது இருக்குது. அதுக்கு அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட், ஒரு கட்டடம் கட்டுறதுக்காக போடப்படுற கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட், ஒரு ஃப்ளாட்ஸ் போடும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுன்றது இருக்குது, அது கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணுன்றது அப்போ வந்தது. அடுத்தது பவர் ஆஃப் அட்டார்னி, அங்கே எங்கே பிரின்சிபல் இந்தியாவுக்குள்ளே இருந்தாருன்னா அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பவர் ஆஃப் அட்டார்னி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணாமல் இது பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுற பவர் ஆஃப் அட்டார்னியை கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது வந்தது. 4வது கேட்டகரி எம்ஓடிடி, அதாவது மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில், இந்த மார்கேஜ் பேங்க்குக்கு கொடுக்குற அந்த மார்கேஜ் பேப்பர்ஸ், அது மார்கேஜை ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது ஒரு பக்கம், அது இல்லை, இது அந்த மார்கேஜ் சம்மந்தமாக ஒரு ரெக்கார்டு, ஒரு டாக்குமெண்ட்டு ரெக்கார்டிங் தட் ஏர்லியர் ஒரு மார்கேஜ் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அது எம்ஓடி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது உண்டு. ஸோ இந்த எம்ஓடியை கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது என்னெல்லாம் டைட்டில் டீட்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டியோட தாய்ப்பத்திரங்களோட ஒரிஜினல் பேங்க்கோட கஸ்டடியில் இருக்கோ அதெல்லாம் எம்ஓடின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் ப்ரூஃப், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பேங்க்கோட கஸ்டடியில் இருக்குன்னு சொல்லி. ஸோ இது 4 கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி செக்ஷன் 17 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று அந்த அமெண்ட்மெண்ட்டில் இது 4 தமிழ்நாடோட ஸ்டேட்டுக்கு மட்டும் இந்த 4 விஷயங்களும் சேர்க்கப்பட்டது. இப்போ ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணப்படாத பட்சத்தில் அது செல்லவே செல்லாதா, அதுக்கு வேலிடிட்டியே இல்லையா, லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டியே கிடையாதா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணப்படுறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பார்ப்போம். இது 25/10/2015 அன்னைக்கு வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஆனரபிள் ஜஸ்டிஸ் மதிவானன் ஜே கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. கேஸோட பேர் முருகன் வர்சஸ் ராமலிங்கம்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு கேஸை ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று. இதனோட ஃபேக்ட்ஸ் ரொம்ப ப்ரீஃபாக நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு, 2004 ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் மார்கேஜ் பண்ணிடுறாரு. அந்த மார்கேஜ் பண்ணி 4 லட்ச ரூபாய் மார்கேஜ் அமௌண்ட் வாங்கிக்கிறாரு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை விற்க ட்ரை பண்ணுறாரு அவர். அதுக்கு ஒருத்தர் வாங்குறதுக்கு முன் வராரு, அவர் தான் இந்த கேஸோட வாதின்னு பார்த்துப்போம். அவர் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு முன் இந்த 4 லட்ச ரூபாய்க்கு 4,55,000 ரூபாய்க்கு கிரைய தொகை பேசிட்டு 55,000 ரூபாய் அவர் கையில் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இந்த 4 லட்ச ரூபாய் நான் பேங்க்கில் கட்டி நான் டிஸ்சார்ஜ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுக்குறாரு. இந்த வாக்குறுதியை பேஸ் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டும் ஒன்று போட்டுக்கிறாங்க அவங்க 2 பேருக்கு. பேங்க்கோட லோனை நான் முழுசாக அடைச்சப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியை நீ என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி தர வேண்டியது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசஷனையும் அவர் வாங்கிக்கிறார். இந்த 55,000 ரூபாய் கொடுத்ததுக்கு காரணமாக இந்த அக்ரிமெண்ட் போட்டப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனும் அந்த சொத்தை வாங்குறவர் கையில் கொடுத்துட்றாரு, உடைமையும் கொடுத்துட்றாரு. ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆட்டப்புறம் இது 2005 இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டது. கொஞ்ச நாள் ஆனப்புறம் அவரும் இந்த பேங்க் லோனையும் அடைச்சிடுறாரு, கொடுத்துட்றாரு அந்த பணத்தெல்லாம். இந்த பேங்க் லோனுக்கான பணத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க் லோனும் அடிச்சு போச்சு, 4 லட்ச ரூபாய் சரியாக போச்சு, 55,000 ரூபாயை நீங்கள் கையில் வாங்கிட்டீங்க, அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் மறுக்கிறாரு. ஸோ உடனே ஒரு சூட் ஒன்று, சிவில் சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு சிவில் சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. இந்த கேஸ் வரும்போது
இந்த சிவில் சூட்டில் இந்த அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படாத அக்ரிமெண்ட் இதெல்லாம் நடந்து போய் 2012 அமெண்ட்மெண்ட்டும் முடிஞ்சு போச்சு வந்துருச்சு. சேல் அக்ரிமெண்ட்டை கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணுன்ற ஒரு சட்ட ரீதியான ஒரு அமெண்ட்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக மார்க் பண்ண போகும்போது அவங்க வந்து மறுக்கிறாங்க. ஆப்போசிட் பார்ட்டி வந்து பிரதிவாதி வந்து மறுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது, இதில் இருக்கிற கழுத்தோ இது கிடையாதுன்னு ஃபஸ்ட்டு அதை வச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட் கிடையாதுன்றதுனால இதை ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2012 இருக்கிற ஒரு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட்டை வந்து காரணமாக காமிச்சு மேற்கோள் காமிச்சு இந்த அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக சாட்சியமாக ஏற்றுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. கோர்ட்டில் சொல்லும்போது அவங்களோட தரப்பை வந்து மறுத்துட்டு கோர்ட் வந்து இதை வந்து ஒரு எவிடன்ஸாக ஏற்றுக்கிறாங்க. ஸோ இந்த கோர்ட்டை வந்து இந்த எவிடன்ஸாக ஏற்றுக்கிட்ட அப்புறம் இதை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் வந்து ரிவிஷன் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் எவிடன்ஸாக ஏற்றுட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா இது ரெஜிஸ்டர் பண்ணப்படாத டாக்குமெண்ட்டு. ரெஜிஸ்டர் பண்ணாத டாக்குமெண்ட் வந்து 2012 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக வந்திருக்கு. இது ரெஜிஸ்டர் பண்ணப்படாத டாக்குமெண்ட்டுன்றதுனால இது சேல் அக்ரிமெண்ட்டுன்றதுனால இது ஏற்றுக்க முடியாது, ஏற்புடையது கிடையாது. அதனால இதை எவிடன்ஸாக ஏற்றுக்காமல் நீக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து சிஆர்பி ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கேஸை ஹைகோர்ட் முன்னாடி வந்திருக்கு. 2005 எக்ஸிக்யூட் பண்ண அக்ரிமெண்ட்டு, ஆனால் கேஸ் வந்து 2012 அப்புறம் வந்தது. இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட்டாக இல்லையான்றது தான் கொஸ்டின். ரெஜிஸ்டர் பண்ணலன்றது ரெண்டு தரப்பினரும் ஒத்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்றது மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாடி வருது இந்த பர்டிகுலர் கேஸில். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு சில சட்டப்பிரிவுகளையும் முன்னாடி நடந்த ஒரு சில கேஸஸையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. முதல்ல பார்க்குறது செக்ஷன் 49 இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில். செக்ஷன் 49 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில டாக்குமெண்ட்ஸை கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி இந்த சட்டத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் இருக்குது. அது செக்ஷன் 17 வந்து இருக்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு. ஆனால் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணப்படலை அப்படின்னா கூட அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேஸுக்காகவோ அல்லது ஒரு பார்ட் பர்ஃபார்மன்ஸ் கேஸுக்காகவோ ஒரு எவிடன்ஸாக கோர்ட்டில் சப்மிட் பண்ண முடியும், அதற்கு எந்த விதமான பங்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 49 இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன். இதை பார்க்குறாங்க. ரெண்டாவது ப்ரொவிஷன் செக்ஷன் 53A ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பார்க்குறாங்க. அதை பற்றி பார்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கிறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை மையமாக வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசஷனும் கை மாறிடுறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பொசஷனும் கை மாறிடுறதுன்ற நிலையில் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி அவரும் நடந்துக்கிட்டாரு, பணத்தையும் பேலன்ஸ் மிச்ச பணத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் படி இல்லாத அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனருன்ற வகையில் இந்த ப்ராப்பர்ட்டியோட பொசஷன்லேருந்து இந்த அக்ரிமெண்ட் போட்டவரை வெளியேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டப்பிரிவு ஒன்று இருக்குது. செக்ஷன் 53A ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இருக்குது. இது பேர் பார்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பேர். அதாவது அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் போர்ஷன், அந்த ரைட்டோட பர்டிகுலர் டைட்டிலோட பர்டிகுலர் போர்ஷன், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஓனர்ஷிப், பொசஷன், என்ஜாய்மெண்ட் அப்படின்றது 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த பாதிதையில் 3 பகுதி இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த பொசஷனும் என்ஜாய்மெண்ட்டையும் கை மாற்றிட்டாங்க அக்ரிமெண்ட் போடும்போதே. அக்ரிமெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் பார்ட் பேமெண்ட் வாங்கிட்டு அந்த பொசிஷனையும் கை மாற்றிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஓனருன்ற வகையில் அவங்கள வெளியேற்ற முடியாது, ப்ரொவைடட் அந்த அக்ரிமெண்ட் படி இவர் நடந்துக்கிறதுக்கு தயாராக இருந்தார்னா அப்படின்னு செக்ஷன் 53A சொல்கிறது. இந்த பர்டிகுலர் கேஸை செக்ஷன் 53Aவை அடிப்படையாக வச்சு தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொசிஷன் இவர் வாங்கிட்டாரு, அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாரு, 4 லட்ச ரூபாய் பேங்க்கில் கட்டிட்டாரு, 55,000 ரூபாய் இவருக்கும் கொடுத்துட்டாரு. ஸோ அக்ரிமெண்ட் படி இவர் நடந்துட்டுருக்காரு, பொசிஷனையும் இவர் கையில் இருக்குன்றதுனால இவரை வெளியேற்ற முடியாதுன்றதை பேஸ் பண்ணி பார்ட் பர்ஃபார்மன்ஸை ஒரு டிஃபென்ஸாக வச்சு இவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பார்ட் பர்ஃபார்மன்ஸுன்றதுக்கு ஒரு எவிடன்ஸாக சப்மிட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட்டாக இருக்கும்போது அந்த அக்ரிமெண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணலைன்னாலும் பண்ணப்படலை அப்படின்னாலும் அதை ஏற்றுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்த செக்ஷன் 49 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதையும் கன்சிடர் பண்ணி பார்த்துருக்காங்க. இது தவிர ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் ஒன்றுத்தை கன்சிடர் பண்ணுறாங்க. 2012 மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் கே மனோகரன் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ்.
இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரிமெண்ட்ஸ் வந்து டெலிவரி ஆஃப் பொசிஷனை பற்றி இந்த டேட் அன்னைக்கு டெலிவரி ஆஃப் பொசிஷன் உண்டு அப்படின்றத பற்றி பேசக்கூடிய அக்ரிமெண்ட்டை தான் கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி அந்த கேஸில் சொல்லியிருக்காங்க டிவிஷன் பெஞ்சு. ஸோ இதை கன்சிடர் பண்ணும்போது பொசிஷன் ஏற்கனவே கைமாறிடுச்சு. நம்ம இந்த பர்டிகுலர் கேஸில் பார்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம், பார்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு கேஸ் ஃபைல் பண்ணும்போது செக்ஷன் 49 கீழே அது ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டாக இல்லைனாலும் அதை ஒரு சாட்சியமாக ஏற்றுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கும் மேலே இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுன்றது தான். ஆனால் 2012க்கு அப்புறம் தான் இந்த ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதே சட்டத்திலே வந்தது. இந்த அக்ரிமெண்ட் போட்டது 2005. ஸோ 2005 போட்டப்பட்ட அக்ரிமெண்ட்டுக்கு 2012 தான் சட்டம் ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது வந்ததுன்றதுனால அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதான் அதை வந்து சாட்சியமாக ஏற்றுக்க முடியும்னு வற்புறுத்துறது சரி கிடையாதுன்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த பர்டிகுலர் கேஸில் தீர்ப்பு சொல்லி இவங்க ஃபைல் பண்ண சிஆர்பியை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் நடக்கும். ட்ரையலில் வந்து இந்த பேசிக் கேஸோட ஃபேக்ட்ஸு அதை பேஸ் பண்ணி கேஸ் நடக்கும். இவங்க உண்மையிலேயே அந்த அக்ரிமெண்ட் படி நடந்துட்டாங்களா, பணம் கொடுத்தாங்களா, எல்லா கொஸ்டின்ஸும் அங்கே ரைஸ் ஆகும். ஆனால் இந்த ரெஜிஸ்டர் பண்ணப்படாத ஒரு அக்ரிமெண்ட்டை ஒரு சாட்சியமாக ஏற்றுக்க முடியுமா இல்லையா அப்படின்ற கொஸ்டினுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளில், அதாவது பொசிஷன் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்ற சூழ்நிலையில் அல்லது 2005 கையெழுத்து போடப்பட்ட அக்ரிமெண்ட்டுன்ற சூழ்நிலையில் இருந்ததுன்னா, 2012க்கு முன்னாடி கையெழுத்து போடப்பட்ட அக்ரிமெண்ட்டுன்ற சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணப்படலை அப்படின்னாலும் இதை சாட்சியமாக ஏற்றுக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த பர்டிகுலர் கேஸில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஒரு அக்ரிமெண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணலைன்ற ஒரே காரணத்தினால அதனோட வேல்யூ ஒட்டுமொத்தமாக குறைஞ்சி போயிடாது. அதுக்கு ஒரு இன்ஹெரண்ட் வேல்யூ ஒன்று இருக்கவே இருக்குன்றது மூணாவது விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்த 2012 அமெண்ட்மெண்ட்டில் படி சேல் அக்ரிமெண்ட் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா வேலிட் கிடையாதுன்றது ஒரு பக்கம். ஆனால் அதனோட வேலிடிட்டி ஒட்டுமொத்தமாக இல்லாமல் இல்லை, ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸில் அதுக்கு வேல்யூ இருக்குது. அது என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது தான் முக்கியமான விஷயன்றது தான் இதில் தெரியணும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்றதுனால அந்த அக்ரிமெண்ட் படி எதிர்த்தரப்பினர் நடக்கலைன்னா இன்னொருத்தருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை கைமாற்றுறதுக்கு எந்த விதமான சட்ட ரீதியான தடை எதுவும் இல்லை. அந்த அக்ரிமெண்ட்டில் ப்ராப்பராக ஃபோர்ஃபீச்சர் கிளாஸ் எல்லாம் போட்டு அதே மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டை வந்து படி நடந்துக்கலைன்னா, இந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் நேரத்துக்குள்ளே இந்த அக்ரிமெண்ட் படி நடந்துக்கலைன்னா இன்னொருத்தருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை கைமாற்றத்துக்கான ரைட் கொடுத்து அந்த அக்ரிமெண்ட்டில் ஷரத்தெல்லாம் இருந்ததுன்னா, கிளாஸ்லாம் இருந்ததுன்னா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிரியேட் பண்ணாத, அந்த டாக்குமெண்ட் மேலே ஒரு என்கம்பரன்ஸ் மாதிரி அது வில்லங்கத்தை மாதிரி கிரியேட் பண்ணி விடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த விதமான தயக்கமும் தேவையில்லைன்றதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.